Hello guys, welcome to King Aquarium. இன்னைக்கு நம்ம ஷாப்ல ஜீரோ சிலிக்கான் ஃபினிஷ்ல ஃபிஷ் டேங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 8 mm கிளியர் கிளாஸ் தாங்க. கார்னர்ல கிரைண்டிங் பண்ணிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம 1.5 ஃபீட்ல ஃபிஷ் டேங்க் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபோம் ஷீட்டை வெச்சுக்கலாங்க. நம்ம நார்மலா ஃபிஷ் டேங்க் பாட்டம் கிளாஸுக்கு மேல தான் 4 கிளாஸையும் வெச்சு பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஜீரோ சிலிக்கான் ஃபினிஷுக்கு பாட்டம் கிளாஸ் உள்ளே வர மாதிரியும் ரிமைனிங் கிளாஸ் பாட்டம் கிளாஸுக்கு சுற்றி வர மாதிரியும் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ 4 சைட்லேயும் நம்ம ஃபோம் ஷீட்டை வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக டேங்க் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில் 3 சைட்லேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம் 3 சைட்லேயும். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு கிளாஸில் ஒரு சைடில் மட்டும் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். பாருங்கள், சைட் கிளாஸில் ஒரு சைடு மட்டும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு சைட் கிளாஸை ஏதோ ஒரு சைடில் பாட்டம் கிளாஸோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு கரெக்டாக பாருங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 3 கார்னர்லேயும் ஒரு ஃப்ரண்ட் கிளாஸில் நம்ம அப்ளை பண்ணோம்ல பேஸ்ட்டு. இப்போ அந்த கிளாஸை ஃப்ரண்ட் கிளாஸை ஒரு சைடில் பாட்டம் கூட லெவலாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைட் கிளாஸ்லேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. அதை எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சைட்லேயும். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்ததான் லாஸ்ட் பீஸ் பேக் கிளாஸ்லேயும் 3 சைட்லேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட் பீஸ் கிளாஸை எடுத்து 3 சைட்லேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். கிளாஸ் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு மற்ற கிளாஸ் கூட லெவலாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுறோன்னா. இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுத்து மற்ற கிளாஸ் கூட லெவலாக இருக்கிற மாதிரி இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கை வச்சு பாருங்கள், எல்லா சைட்லேயும் பேஸ்ட் நல்லாவே இதாகிருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா சைட்லேயும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 சைட்லேயும் டேப் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிளாஸ் பேஸ்ட்டு நல்லாவே ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். ஏர் கேப்பும் இல்லை, நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படியே 24 hours விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு நல்லாவே செட் ஆகிடுச்சு.
ஸோ எக்ஸ்ட்ரா சிலிக்கான் எல்லாம் புது பிளேடில் யூஸ் பண்ணி நம்ம கேர்ஃபுல்லாக தாங்க ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு. ரிமூவ் பண்ணும்போது கிளாஸோட கார்னருக்குள்ளே பிளேடு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பிளேடு போச்சுன்னா உங்கள் தண்ணி லீக் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேஸ்ட் எல்லாத்தையுமே பிளேடால் ரிமூவ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அவுட் சைடில் இருக்கிற சிலிக்கானையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். சின்ன பசங்க கையில் பிளேடு தொடவே கூடாதுங்க, ஏன்னா அந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த சைட் திருப்பி இங்கே இருக்கிற பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ உள்ள இந்த சைடில் இருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிலிக்கானையும் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். பிளேட் மட்டும் சைடில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா எக்ஸ்ட்ரா சிலிக்கானையும் ரிமூவ் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு டேங்க்கை பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க நம்ம ஃபினிஷியல் அவுட்ஃபுட்டுங்க டேங்க்கோட. இந்த டேங்கை நம்ம 100% சிலிக்கான் மட்டும் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ லீக்கெல்லாம் ஆகாது. நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.